பிரைஸ் லார்ட். இந்த காலவேளையிலும் கூட உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் தாமே உங்களை மட்டுமாய் நடத்தி வருகிறார். கர்த்தர் இனியும் நம்ம உங்களை நடத்துவாராக. யாத்திரையாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். நான் நம்புகிறேன், என்னதான் ஒரு குடும்பத்திற்குள்ளே நாம் வாழ்ந்தாலும் ஒருவர் முகத்தை பார்த்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னு சொன்னால், ஒரு நாளும் அவர்கள் முகல் தோற்றத்தை வைத்து நாம் கணக்கிட முடியாது. முகத்தில் சிரிப்போடு காணப்பட்டாலும் அவர்கள் உள்ளத்தில் என்ன அதிகமாக நிறைந்திருக்கும் என்று சொன்னால் வேதனைகளால். நான் நம்புகிறேன், உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்க பிள்ளைகளுடைய வேதனைகளை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால் அவர்கள் சொல்லாத வரை நம்ம அறிய முடியாது. எவ்வளோதான் நெருக்கமான உறவுகளோடு நம்ம அவர்களோடு சேர்ந்து பழகினாலும் வேதனைகளை ஒருவரால் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால் அறிய முடியாது. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒன்று மட்டும் நல்லா தெரியும், நான் போகிற பாதைகளை கர்த்தர் அறிவார். கிட்டத்தட்ட 430 வருஷம் அடிமையாக இருந்த ஜனத்திற்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பதற்கு மோசே மூலமாய் கர்த்தர் அந்த யாத்திராகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். வேதத்தில் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 18 வருஷமாய் ஒரு மகள் நிமிர முடியாத வேதனையை அவள் சகித்து கொண்டிருக்கிறாள். கவனிங்க, 1 வருட வேதனை அல்ல, 2 வருட வேதனை அல்ல, கிட்டத்தட்ட 18 வருடமான வேதனைகளை அந்த மகள் சுமந்து கொண்டு வரும்போது 18 வருஷமாக யாருமே விடுதலையாக்கலை, 18 வருஷமாக மருந்து மாத்திரைகள் விடுதலையாக்கலை, 18 வருஷமாக பலவீனப்படுத்துகிற அந்த வியாதியிலிருந்து, அந்த பலவீனத்திலிருந்து நான் நம்புகிறேன் அந்த ஸ்திரியை தூக்கிவிட யாருமே கிடையாது. நான் நம்புகிறேன் அந்த அம்மா முகத்தை எல்லாருமே பார்த்துருப்பாங்களே தவிர அவர்கள் படுகிற வேதனையை யாரும் அறியலை. பாருங்கள், ஒரு நாள் அந்த ஆலயத்திற்குள்ளே கர்த்தர் பிரசங்கம் பண்ணும்போது, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த சகோதரி அந்த மூலையில் நிற்கும்போது பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார். ரொம்ப அழகான வசனம். 13ஆம் அதிகாரம், லூக்கா எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டா. ஏன்னா எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் எல்லார விட நீ படுகிற வேதனை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு தேவன் 18 வருட வேதனையை ஒரே நிமிடத்தில் கர்த்தர் மாற்றினார். இந்த காலவேளையில் கூட சொல்லுகிறேன், யாரும் அறியாத வேதனையை, உன் வேதனை அறியாமல் இருக்கலாம், உடைய வேதனையை யாரும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். உன் வேதனைகளை கர்த்தர் இன்றைக்கு அறிகிறார். அறிவது மாத்திரம் அல்ல, அந்த வேதனையில் உன்னை யாருமே உதவி செய்ய முடியாத இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். எப்பேற்பட்ட கொடிய வேதனையில் நீ தவித்து கொண்டிருந்தாலும் இந்த கால வேளையில் கர்த்தர் உன் வேதனைகளை அறிகிறார். ஒருவேளை திருமணமாகாத வேதனையாக இருக்கலாம், ஒருவேளை உன் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் தடைப்பட்டே கொண்டு இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து நீ ஏக்கப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை உறவுகளெல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்களேன்ற வேதனை நீ சிக்கி தவிக்கலாம். ஆனால் கர்த்தரனோடு பேசுகிறார். எதெல்லாம் குறித்து நீ கவலைப்படுகிறாயோ அந்த எல்லா வேதனைன்று கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி என் தேவன் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. 18 வருட வேதனையை ஒரே நிமிடத்தில் மாற்றின கர்த்தர் இன்றைக்கு உன் வேதனையும் தேவன் மாற்றுவாராக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கூட நீர் வேதனைகள் அறிகிற தேவன். யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லார் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை கர்த்தர் எடுத்து போடுங்கப்பா. உம்முடைய இரக்கம், உம்முடைய சமாதானம் இவர்களுக்கு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you. God with you.